உலக வரலாற்றிலேயே காங்கேயம் காளைகள் முருகனுக்கு அபிஷேகம் தண்ணீர் கொண்டுட்டு 1320 படிக்கட்டுகள் தாண்டி தினமும் மலையேறுற பிரமிப்பான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடம்தான் இந்த சென்னிமலை. பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு சித்தர் என அழைக்கப்படுகின்ற தன்னாசியப்பர் இந்த சென்னிமலையில தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முருகப்பெருமானின் இரண்டாவது பெரிய மலையான சென்னிமலைக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னிமலைக்கு தான் போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஈரோட்டில் இருந்து சென்னிமலைக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தோம். இந்த சென்னிமலையானது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு வழியாக நாங்கள் சென்னிமலையோட அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு மேலே போகிறதுக்கு. சென்னிமலைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து சென்னிமலையோட கீழே ரோடு, இதுதான் அடிவாரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரோடு தெரியுதா, அது வழியாக தான் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போய் நான் மலையிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கைஸ், நீங்கள் யோசிக்கலாம் என்னடா படியில் போகாமல் ரோட்டில் போயிட்டுருக்கேன்னு. எஸ் கைஸ், அப்போதைக்கு காலில் கொஞ்சம் சின்னதாக அடிபட்டுருந்துச்சு. ஸோ அதனால் ரோட்லேயே போய் நான் மேலே போயிட்டேன். கைஸ், இந்த சென்னிமலை முருகன் கோயிலின் வரலாறு புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் அருணகிரிநாதரோட தொடர்புடையது. அவர் அங்குள்ள செல்வத்தால், அதாவது படிக்காசால் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மலை ஏறின நேரம் சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வியூவை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு அழகான காட்சியை பார்த்தேன். ஸோ அதை நீங்களும் பாருங்களேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க ரோட் சைடு ஒர்க்கர்ஸ். அவங்க ரோடுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. சங்க காலத்தில் கொடுமணம் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான பகுதி இந்த இடத்துல தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தொல்பொருள் தலமாகணும்னு சொல்கிறாங்க. மேலே போக போக கீழே இருக்கக்கூடிய சிட்டியை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது.
இந்த மலையோட கடைசி வளைவில் யாமிருக்க பயமேன்ற போர்டு வேல் போட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம உச்சி மலைக்கு வந்துட்டோங்கிறதுக்கான அறிகுறி. வந்துட்டோம் நம்ம சென்னிமலைக்கு. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஆக்சுவல் மலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்குள்ள தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன காட்டுறேன், பார்ப்போம். கைஸ், இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிபி 1641ஆம் ஆண்டில் செதுக்குனதுன்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி இங்கே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு எடுக்க விடலை அவங்க. உள்ள அங்கங்கே ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.